வணக்கம் மக்களே, இது திருவின் குரல். ஜூன் 26 போதைப்பொருள் எதிர்ப்பு தினம். ஆரோக்கியம் நிறைந்த, ஆனந்தம் சூழ்ந்த, நல்லறம் காணும் இல்லறம் அமைய நான் போதைப் பொருளை தவிர்க்கிறேன். உடல் உறுப்புகளை செயலிழக்க செய்து உயிருடன் இருக்கும்போதே மரண வலியை சுமக்க வேண்டாம் என்று உணர்ந்ததாலே நான் போதைப் பொருளை தவிர்க்கிறேன். நச்சு கலந்த மனிதனால் நாகரிகமான சமூகம் உருவாகாது என்பதனை அறிந்து எதிர்வரும் தலைமுறையினருக்கு ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதால் நான் போதைப் பொருளை தவிர்க்கிறேன். மனைவி மற்றும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி அவர்களை அனாதையாக விட்டுச் செல்லக்கூடாது என்பதால் நான் போதைப் பொருளை தவிர்க்கிறேன். போதையின் பால் அடிமை கொண்டு அழிவின் உச்சம் தொட்டு கொண்டிருக்கும் என் இனிய நண்பர்களே, மாணவர்களே, சற்று திரும்பி பாருங்கள். உங்களுக்கு பின்னால் அழகான குடும்பம் இருக்கிறது, அன்பான சமூகம் இருக்கிறது, கற்றுக்கொள்ளவும் கற்பிக்கவும் இயற்கையில் நிறைந்த வாழ்வியல் இருக்கிறது. குடியில் அடிமையாய் குடும்பத்தை நடுத்தெருவில் விட்டுவிட்டு ஆசை எனும் மோகத்தில் சிக்கி அவஸ்தைக்கு உள்ளாக வேண்டாம். இளைஞர்களே, மனித தன்மையிலிருந்து மிருகத்தன்மைக்கு இட்டுச் செல்லும் போதையால் கொலை, கொள்ளை, வழிபறி, விபத்து என்று எண்ணற்ற சமூக விரோத போக்குகளால் ஏராளமான உயிர்கள் நாள்தோறும் பலியாகின்றன. வாழவிடு, பிறரை வாழ வைத்து மகிழ்ந்திரு. இன்றைய இளைய சமூகம் போதையின் பின்னால் அணிவகுப்பது எதிர்கால சந்ததியினருக்கு மிகப்பெரிய ஆபத்தையும் எதிர்கால நாட்டிற்கும் இயற்கைக்கும் பேர் ஆபத்தையும் விளைவிக்கும்.